السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாருல் உலூம் நஃப்ஸியா ஹிஃபுல் மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவின் தலைவர் அவர்களே, பட்டம் பெறவிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய ஹாஃபிதுகளே, இந்த மதரசாவுடைய கண்ணியம் பொருந்திய நிர்வாகிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்று காலை சுபஹ் தொழுகையிலிருந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நீண்ட நேரம் இந்த சபையில் பங்கு பெற்ற எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், ஒரு அற்புதமான கிராத் மஜ்லிஸில் நாம் இங்கெல்லாம் பங்கு பெற்றோம். எனக்குரிய வருத்தம் என்னவென்றால், இந்த நிகழ்ச்சி தாருல் உலூம் நஃப்ஸியாவுடைய பட்டமளிப்பு விழா, இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக இதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். 2 மாத காலமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று இதனுடைய உஸ்தாத்மார்கள், நிர்வாகிகள் எல்லாம் கடும் போராட்டம் செய்து ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சபை, இந்த நிகழ்ச்சி பார்க்கிற போது மனது ஒரு விதமான ஒரு தயக்கமும் ஒரு வேதனையும் அடைகிறது. இதே இந்த சபையிலே, இந்த கூட்டத்திலே இந்தியாவுடைய ஒரு பிரபலியமான ஒரு கிரிக்கெட் பிளேயர் வருகிறார் என்று வைத்துக் கொண்டார், ஒரு அறிவிப்பு செய்திருந்தார். ஒரு தலை சிறந்த கிரிக்கெட் பிளேயர் இங்கே வருகிறார் என்ற ஒரு அறிவிப்பு இருந்திருந்தால் இங்கே உட்கார்வதற்கு இடம் இருக்காது. இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவர் இங்கே வருகை தருகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இங்கே யாரும் நிற்பதற்கு கூட இடம் இருக்காது. ஒரு திரைப்பட நடிகர், ஒரு நடிகை இங்கே விஜயம் செய்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருந்தால் மக்கள் கூட்டம் அலைமோதி இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் கலாம் ஷரீஃப், அல் குர்ஆனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவும், அல் குர்ஆனுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே வந்து பார்க்கிற போது இருக்கைகள் எல்லாம் காலியாக இருக்கிறது. ஏதோ குறிப்பிட்ட நபர்கள் மாத்திரம் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். பெரும்பான்மையான நம்முடைய மக்கள் இன்றைக்கு இந்த சபையில் வந்து அமரவில்லை, நாற்காலிகள் காலியாக இருக்கிறது. இருந்தாலும் மனதை ஒரு தேர்வுபடுத்திக் கொண்டு, மனதை தேர்வு செய்து கொண்டு நான் அந்த காலியாக இருக்கக்கூடிய அந்த இருக்கைகளில் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையோடு இங்கே பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. எந்த நாற்காலியும் காலி இல்லை. அந்த காலியாக இருக்கக்கூடிய அனைத்து நாற்காலிகளிலும் அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான மலக்குமார்கள், மாணவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் உலகத்திலே சொர்க்க பூங்காவுக்கு சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். அப்ப சஹாபிகள் கேட்டார்கள், யாரும் சொல்லலாம், சொர்க்க பூங்கானா என்ன, உலகத்திலே சொர்க்கம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த சபையிலே அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் அல் குர்ஆனை பற்றியும் பேசப்படுகிறதோ அதுதான் சொர்க்க பூங்கா. எதில் சொர்க்க பூங்காவுக்கு நீங்கள் சென்றால் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மேய்ந்து கொள்ளுங்கள் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் நினைவுபடுத்திக் கொண்டு, இங்கே அதிகமான நாற்காலிகள், இருக்கைகள் காலியாக இருந்தாலும் அந்த சொர்க்க பூங்காவில் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தியமைக்காக நாம் அல்லாஹ்வுக்கு 1000 நன்றிகள் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பாசத்திற்குரிய அருமை நண்பர் மர்ஹூம் இலியாஸ், முகமது இலியாஸ் காசிமி நவ்வலல்லாஹு மர்கதஹு, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவருடைய கபர்களை வெளிச்சமாக்கி அவருடைய வாழ்க்கையில் செய்துவிட்ட தவறுகளை மன்னித்து அல்லாஹ் அவர்களையும் அனைத்து மரணித்தவர்களையும் நம் அனைவரையும் அல்லாஹ் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் கொண்டு சேர்த்துவாராக என்று ஹஸரத் அவர்களுக்காக வேண்டி நாம் இந்த நேரத்தில்
மறக்காம நாம் துவா செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமை இருக்கிறோம். 5 ஹாஃபிதுகள் இங்கே தலைப்பாகை சூடி அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய உஸ்தாதுனா அவருடைய கைகளில் சனது வாங்குவதற்காக தயாராக இருக்கிறார். ஹாஃபிதுகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், ஹாஃபிதுகளுக்கு ஒரு சின்ன வாழ்த்துறையும் அறிவுரையாகவும் நீங்கள் இதை எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்வார், ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال ربي لما حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. இன்னைக்கு நிறைய ஆலிம்கள் ஹாஃபிதுகள் எல்லாம் பாதுகாக்கணும். குர்ஆனை முழுவதுமாக ஹிஃப்து செய்த சனது பெற்ற நிறைய ஹாஃபிதுகள் அந்த குர்ஆனோடு தொடர்பை குறைத்து கொண்டதினாலோ அல்லது குர்ஆனுடைய தொடர்பை முற்றிலும் விலக்கி கொண்டதினாலோ அவர்கள் படித்த அந்த 30 ஜுசுகளில் பெரும்பான்மையான பகுதிகள் சூறாக்கள் அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். சனது கொடுக்கக்கூடிய சனது பெறுகின்ற ஹாஃபிதுகள் அந்த நிகழ்ச்சியிலே அந்த சனதிலே கலந்து கொள்வதற்கு முன்பதாக உஸ்தாதிடத்தில் அந்த 30 ஜுசுகளையும் மனப்பாடமாக சொல்லி தேர்வானதுக்கு பிறகுதான் அவர்கள் ஹாஃபிதுகளாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஆனால் பரிதாபத்திற்குள் நிலைமை என்ன அப்படின்னா, சனது பெற்ற ஹாஃபிதுகள் ஒரு சிலர், பெரும்பான்மையானவர்கள் அந்த குர்ஆனை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு சிலர் அந்த குர்ஆனுடைய டச், அந்த தொடர்பு விடுபட்டதினால், அதை விட்டும் விலகியதினால் வெகு சீக்கிரத்தில் அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஆயத்துக்களை அவர்கள் மறந்து கொள்கிறார்கள். இவர்களை பற்றியே அல்லாஹ் நாளை மறுமையில் சொல்லுகிறான். அவர்கள் கேட்பார்களாம், உமன் ஆரதா ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. யார் நம்முடைய ஆயத்துக்களை நம்முடைய அத்தாட்சிகளை புறம் தள்ளி மறந்து போய் விடுவாரோ நாம் அவரை கியாமத்து நாளில் கண் குருடர்களாக எழுப்புவோம். அவர்களுக்கு கண் பார்வை இல்லாமல் வந்து அவர்களை எழுப்புவார். அந்த மக்கள் கேட்பார்களாம், قَالَ رَبِّي لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا. யா அல்லாஹ், நான் உலகத்தில் இருக்கிற போது எனக்கு கண் பார்வை இருந்தது, என்னுடைய கண்கள் நன்றாக செயல்பட்டது. ஆனால் இப்பொழுது என்னுடைய கண் பார்வை எனக்கு இல்லை, ஏன் என்னை குருடனாக நீ எழுப்பினாய்? நான் குருடனாக எழுப்பப்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்வான், கால கதாரி அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதா வகதாரிக யௌம துன்சா. ஆம், என்னுடைய வசனங்கள், என்னுடைய குர்ஆன், என்னுடைய அல் கலாம் ஷரீஃபை நான் உன்னிடத்தில் கொடுத்தேன். அதை நீ வாங்கிக் கொண்டாய், பெற்றுக்கொண்டாய், மனப்பாடம் செய்தாய். ஆனால் ஃபனசீதஹா, குறுகிய காலத்தை அதை நீ மறந்து போய்விட்டாய். அந்த குர்ஆனுடைய தொடர்பை நீ குறைத்து கொண்டதினால் அந்த குர்ஆனுடைய வசனங்கள் சூறாக்கள் உன்னை விட்டு விலகி போய்விட்டது, நீ அதை மறந்து விட்டாய். வகதாரிக யௌம துன்சா, என்னுடைய ஆயத்துக்களை நீ அன்றைக்கு மறந்ததை போல இன்றைக்கு நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய், நான் உன்னை மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் கியாமத்து நாளில் எச்சரிக்கை செய்வான். எனவே கண்ணியத்திற்குரிய ஹாஃபிதுகளுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் மேற்கொண்டு ஆலிம் படிப்பை படிப்பீர்களோ இல்லையோ, மௌலவி ஆலிம்களாக நீங்கள் ஆவீர்களோ இல்லையோ, அது உங்களுடைய சொந்த விருப்பம் ஆக வேண்டும் என்று துவா செய்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனை, இந்த 30 ஜுசுகளையும் 6664 வசனங்களையும் கலாம் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் தினசரி அதை ஓதிக்கொண்டே அதனுடைய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகம் உங்களை விட்டு விலகி ஓடுவதைப் போல இந்த குர்ஆன் உங்களை விட்டு விலகி போய்விடும். நாளை அல்லாஹ்விடத்தில் நாம் பரிதாபத்திற்குரிய நிலையில் நாம் ஆக்கப்பட்டு விடுவோம். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக. எனவே இது போன்ற ஸ்தாபனங்கள், ஹிஃபுல் மதரசாக்கள், நம்முடைய மருகும் இலியாஸ் காசிமி ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இந்த ஸ்தாபனம் மென்மேலும் கியாமத்து நாள் வரைக்கும் இன்னும் அதிகமாக ஹாஃபிதுகளை உருவாக்க வேண்டும் என்று மனமாற நாம் துஆ செய்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, இந்த பகுதி என்பது சுத்த இந்த கருப்பு கடை பகுதி அத்துணைக்கும் சேர்ந்த ஒரு மதரசாவாக இருக்கிறது. இங்கே எத்தனை முஸ்லீம்கள், ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, 100% முஸ்லீம் வசிக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்திலே ஒரு அரபிக் கல்லூரி, ஒரு ஹிஃபுல் மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா என்றால் அந்த ஊரே ஜெல்சாவாக இருக்க வேண்டும், அந்த ஊரே சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படித்தான் சில ஊர்கள் இன்றைக்கும் இருக்கிறது. லால்பேட்டை மன்மோகன் அன்வார் அரபிக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா என்று சொன்னால் அந்த ஊருக்கே கொண்டாட்டம், அந்த ஊருக்கே மிகப்பெரிய சந்தோஷம். எல்லா மக்களும் புத்தாடை அணிந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்
காலமாக இன்று வரைக்கும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. கோவையிலும் அப்படி இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் மறைந்து போய்விட்டது. இந்த நிலை பார்க்கிற போது வேதனை அடைகிறேன். நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், இந்த உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மதரசாவுடைய நிகழ்ச்சி, இந்த விழாவிற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லீம்களும் பங்கு பெற்று நம்முடைய வீட்டு விழா, நம்முடைய நிகழ்ச்சி, நம்முடைய கல்யாணம், நம்முடைய வீட்டு திறப்பு விழா என்கிற ஒரு சந்தோஷத்தோடு நீ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த மதரசாவுடைய ஆக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் நீங்கள் பாடுபட வேண்டும். இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பும் ஒத்தாசும் தர வேண்டும், துவா செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த சபையில் ஒன்று கூட்டியதைப் போல ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்துவானாக. யார் யாரெல்லாம் இந்த மதரசாக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்தார்களோ, செய்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு இம்மையும் மறுமையும் வெற்றியான வாழ்க்கையை தந்தருவானாக என்று துவா செய்தியினுடைய வாழ்த்துறை முடித்துக் கொள்கிறேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.